ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் கோவா அது வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பால் பவுடர் வந்து 1 கப் எடுத்திருக்கேன், பால் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோவா ரெடி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சிரப்பு இதெல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கோங்க, இப்போ ஆன் பண்ணிக்கலாம். பேனில் செஞ்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும், ஸோ அதனால் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து பட்டர் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லை, 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெய் இதாகிடுச்சு. இப்போ வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம், 3/4 கப் பால். இப்போ பால் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பால் பவுட்ரு 1 கப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையுமே ஆட் பண்ணிடுவோம். ரொம்பவே கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் பேக்கரியில் கூட சுகர் இல்லாமல் கோவா இருக்கும், நீங்கள் அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பால் ஃபுல்லும் நல்லா இதாகிடுச்சு. இப்போ கோவா நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ளாட்டியும் நம்ம சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நான் வந்து 1 கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1 கப் சுகர் ஊற்றிட்டு 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம 4 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோஸ் வாட்டர் வேணுனாலும் இதில் வந்து ஊற்றிக்கலாம். நான் அதில் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கோவாவை இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது வந்து இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம பால் போடலாம். இப்போ ஆயில் சூடு பண்ணிக்கலாம். இப்போ பால்மே எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாலை இந்த மாதிரி பால் போட்டு வச்சுக்கோங்க. பால் போட்டாச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ போட்டுடலாம்.
ஏன்னா ரொம்பவே ஹைலையோ இதுலேயோ வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும், அதே மாதிரி கலர் வந்துடும், நல்லா இதாகணும், குக் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியமாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரொம்பவே நல்லா குக் ஆகிட்டுருக்கு, ரொம்பவே சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பெரிய ஸ்பூன் போட்டாமல் அந்த மாதிரி சின்ன ஸ்பூனாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து உடஞ்சிரும் பெருசு நம்ம வந்து இது பண்ணும்போது. நல்லாவே கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ எடுத்துடலாம், ஒவ்வொன்றா எடுத்து சுகர் சிரப்லையே போட்டுடலாம். பண்ணிடலாம். இப்போ இதில் போட்டாச்சு, இது நல்லா ஊறட்டும். ஒரு 4 hours கழிச்சு பார்க்கலாம். குலாப் ஜாம் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம்.